ஹல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ். நம்ம இருதயத்தை ஆயத்தப்படுத்துவோம். ஆராதனைக்கு நுழையாத முன்பு நம்ம இருதயம் தேவனை நோக்கி பார்க்கட்டும். ஹல்லேலூயா. தேங்க் யூ லார்ட். நன்றி இயேசுவே. நன்றி உள்ள இருதயத்தோடு வருகிறோம் தகப்பனே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நாங்கள் மகிமையை தருகிறோம். உமக்கு நாங்கள் கனத்தை தருகிறோம். ஆண்டவரே, எங்கள் மத்தியில் உலாவி கொண்டிருக்கிற எங்கள் சர்வ வல்லமையுள்ள தேவனையுமே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஜீவனுள்ள தேவனையுமே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, உமக்கு நன்றி அப்பா. உமது ஆளுகைக்குள்ளாக நாங்கள் வருகிறோம். எங்களை மத்தியில் உலாவி கொண்டிருக்கிற தேவனே, உம்மை நாங்கள் ஆண்டவரே உயர்த்துகிறோம். நீர் ராஜாதி ராஜா, நீர் தேவாதி தேவன் அப்பா. நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன் தகப்பனே. உமக்கு நாங்கள் மகிமையை தருகிறோம். எங்கள் இருதயத்தை ஆண்டவரே ஐயா உமது பாதத்திலே கொட்டுகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி அப்பா. எங்களை மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிற தேவனே, we worship you Lord. உமக்கு நாங்கள் மகிமை தருகிறோம். ஆவியானவரே, உமக்கு நன்றி. ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவரே, உமக்கு துதி பலிகளை செலுத்துகிறோம். நீரே மாட்சிமை நிறைந்தவர். நீரே துதிக்கப்படத்தக்கவர். நீரே சர்வ வல்லமையுள்ளவர். எங்கள் மத்தியில் ஆண்டவரை ஆளுகை செய்கிறவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். நன்றி அப்பா. ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. Thank you Jesus. Thank you Lord. Thank you Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா. சத்தம் பத்தல. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவ ஆவியானவர் நம்ம மத்தியில் உலாவி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க? எத்தனை பேர் மகிழ்ச்சியாக இருக்கீங்க? எத்தனை பேர் உற்சாகமாக இருக்கீங்க? ஓகேங்களா? பக்கத்துல கரங்களை கொடுத்து சொல்லுங்க, நம் தேவன் சர்வ வல்லமையுள்ளவர். அவர் நினைத்த காரியம் ஒரு நாளும் தடைப்பட்டு போகாது. ஹல்லேலூயா. இந்த நாளில் இயேசு எருசலேமுக்கு வரும்பொழுது ஓசனா என்று எல்லாம் ஆர்ப்பரித்தார்கள். ஓகேங்களா? சில பேரு எதற்கு ஓசனா சொல்றாங்க சொல்லி தெரியாமலே நிச்சயமா கத்திருப்பாங்க. ஆனா நாம் தேவனை அறிந்தவர்கள், நாம் முழு உள்ளத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்துமாவோடு தேவனை அன்புக்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம துதிக்க 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 நம்ம முன்பாக இருக்கிற எந்த மலையானாலும் அது இடிந்து விழும். ஹல்லேலூயா. நம்பிக்கை இருக்கிறதா? ஆமென். நம்ம நம்பிக்கையோடு தேவனை ஆராதிக்க வேண்டும். ஷாலோம் ஷாலோம் ஷாலோம். தேவன் ரொம்ப நல்லவர். ஆமென். பாருங்கள், எல்லாரும் எந்திரிச்சு நிற்போம். நம்ம இப்போ ஒரு காரியம் செய்ய போறோம். இந்த ரெண்டு டீம் வந்து ஒண்ணா இருங்க. இந்த ரெண்டு டீம் ஒண்ணா இருங்க. நான் இயேசுன்னு ஒரு டீம்கிட்ட சொல்லும் போது நீங்க என்ன சொல்லணும்? இயேசுன்னு திருப்பி சொல்லுவீங்களா? நல்லவர்னு சொல்லணும். ஓகேயா? யார் நல்லா சத்தமா சொல்றான்னு பார்ப்போம். இவங்க ரெண்டு பேரும் ஒரு டீம், இவங்க ரெண்டு பேரும் ஒரு டீம். இயேசு இயேசு. இதுதான் உங்க பவர். இவ்வளவுதானா? பவர் இவ்வளவுதானா? இயேசு நிறைய நம்ம வாழ்க்கையில செஞ்சிருக்காரு. நிறைய நன்மைகளை செஞ்சிருக்கிறாரு. இயேசு இயேசு. நம்ம நாளைய தினத்தை குறித்து பயப்பட தேவையில்லை. ஏன்னா இயேசு எல்லாத்தையும் நமக்காக செஞ்சிருக்காரு. கடவுள் அளவு விசுவாசம் அவர் மேல வச்சிருந்தாலும் அவர் நம்மளுக்கு நிறைய நன்மைகளை செய்கிற தேவனாக இருக்கிறாரு. திருப்பி நம்ம சேர்ந்து எல்லாம் சொல்ல போறோம். இயேசு இயேசு இயேசு. கரங்களை தட்டி சொல்லுவோமாக. இயேசு நல்லவர். மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு ஆண்டவரை துதிப்போமாக. தினத்தை குறித்து பயமில்லை.
ஸ்டோரி சொல்லிக்கிறேன். என் வாழ்க்கையில் ஒரு ஃபியூ மந்த்ஸ் பிஃபோர் வந்து என் வாழ்க்கையிலேருந்து வேலையிலேருந்து என்னை விலக்கிட்டாங்க, ரிட்ரென்ச் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த டைமில் வந்து வீடு இருக்குது, காடி இருக்குது, இது எல்லாமே இருக்குது. இது எல்லாமே நான் கட்டணும். ஆனால் ஆண்டவர் எப்படியோ என் வாழ்க்கையில் வந்து இது எல்லாத்தையும் அத்தனை ஒரு 3-4 மாதத்துக்கு எல்லாத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். ஸோ எனக்கு நிறைய பேர் அட்வைஸ் பண்ணாங்க, இது வந்து ஆண்டவர் கொடுக்குற சோதனை இல்லை, இந்த டைமில் வந்து நம்ம எப்போதுமே ப்ரேஸ் பண்ணணும். உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வருதோ, ஹெல்த் இஷ்யூவாக இருக்கட்டும், பண தேவையாக இருக்கட்டும், பிஸ்னஸ் லாஸாக இருக்கட்டும், ஆண்டவர் மேலே விசுவாசத்தை வைங்க. எப்போதுமே ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. சீக்கா இருக்கீங்களா, ஆண்டவரே நன்றி, இது வந்து என் வாழ்க்கையில் ஒரு பர்பஸோடு தான் நடக்குது, இது வந்து என் வாழ்க்கையில் சாட்சியாக இருக்க போகுது. ஸோ நம்ம தேவனை எக்காலமும் உயர்த்திக்கிட்டே இருப்போம். அவர் நம்ம வாழ்க்கையில் செய்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்துவோமாக. இளைய பாடும்
உம்மை போல வேற கர்த்தர் இல்லை. நீர் மேசியா. தேவன் இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. மிகவும் நல்லவராக இருக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. உயர்ந்தவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. மகிமையானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ரட்சிப்பும் கரங்களில் உள்ளது ஆண்டவரே. அந்த ரட்சிப்பை அவிழ்த்து விடும் இந்தோனேஷியா தேசத்தின் மீதும் உங்களுடைய முகத்தை திருப்புவீராக ஆண்டவரே. தேவனே, அங்குள்ள மக்களின் மீதும் உங்களுடைய ஆசீர்வாதத்தை பேசுகிறோம் ராஜா. Let your zeal come upon into their hearts, Lord Father. தேவனே, உம்முடைய ஊழியத்தை செய்யக்கூடிய அந்த பாரத்தை அங்குள்ள மக்களின் மீது பேசுகிறோம் ஆண்டவரே. தேவனே, ஒவ்வொரு மக்களுக்கும் உம்முடைய வார்த்தையை அறிந்து கொள்ள உள்ள அந்த ஹங்கர் அவங்க ஒவ்வொரு உள்ளத்திலும் வரத்தக்க தேவனே நீர் எழுப்பிவிடும் அப்பா. அவங்க ஒரு உள்ளத்தில் ஒரு எழுப்புதலை எழுப்பிவிடும் ஆண்டவரே ராஜா. தேவனே, ஒவ்வொருவரும் கரங்களை பேசுகிறோம், ஒவ்வொருவரும் கரங்களை நீட்டி தேவனே உம்முடைய வாஞ்சையை அவர்கள் மேல் ஊற்றும். Let them thirst for your word, Lord Father. Let them desire for your presence, Lord Father. உம்முடைய presence-இல் dwell பண்ணி வளரத்தக்க அவர்கள் உதவி செய்வீராக ராஜா. இன்னும் ஆத்மாக்களை நீர் அவிழ்த்து விடும் ராஜா. இன்னும் ஆத்மாக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. தேவனே, அறுவடையோ மிகுதி, வேலைக்காரர்களோ குறைவாக இருக்கிறார்கள் அப்பா. தேவனே, தலைவர்களும் ஊழியக்காரர்களும் எழும்பி வர ஆண்டவரே. தேவனே, நீர் உம்முடைய அபிஷேகத்தை இறக்கும், அக்கினி இருக்கும் அப்பா. தேவனே, அவர்கள் மீதும் தயவு இருக்கிறது, அந்த தேசத்தின் மீதும் தயவு இருக்கிறது. Let them know your name, Lord Father. Let them know Jesus. இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய நாமத்தை அவர்கள் மீது பேசுகிறோம் அப்பா. தேவனே, ஒவ்வொருவரையும் தொடுவீராக ஆண்டவரே. பிள்ளைகளை என்னிடத்தில் வர வேண்டும் என்று நீர் சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. உம்மிடத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாங்கள் பேர் பேராக ஆசீர்வதிக்கிறோம், உம் கரங்களில் அர்ப்பணிக்கின்றோம் ஆண்டவரே. தேவனே, வீட்டில் ஒருவமான கன்றுகளை போல இருக்கிறார்கள். தேவனே, உம் பிள்ளைகளை ரட்சியும். இந்த யங்கர் ஜெனரேஷன் யூத்ஸ் எல்லாவற்றையும் உம் கரங்களில் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. தேவனே, உம்முடைய வாலிபர்களை தொடும் அடுத்த ஜெனரேஷன் அவர்களே தூணாக இருக்கிறார்கள் ஆண்டவரே. இவர்கள் ஒவ்வொருவரும் தொடும். அப்போஸ்தலர்கள் அனைவரும் நீர் தேர்ந்தெடுத்த போது ஒரு ஊழியக்காரர்களால் தேர்ந்தெடுத்தீர் அப்பா. உம்முடைய நாமத்தை போய் சொல்ல தேர்ந்தெடுத்தீர் ஆண்டவரே. அதே போல வாலிபர்களும் பிள்ளைகளும் சபையில் அவங்க கம்யூனிட்டியில், அவங்களோட ஸ்கூல்ஸில், வேலை இடத்துல தேவனே உம்மை வெளிப்படுத்தணும் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக அப்பா. பிறகு அவர்கள் மீதும் ஞானம், ஊழியக்காரர்கள் மீதும் வல்லமையுள்ள ஞானம் வெளிப்படட்டும் தேவனே.
அவர்கள் manifest through their gifts, Lord Father. ஒவ்வொருவரிடம் உம்முடைய ஞானத்தின் கனிகளை பேசுகிறோம். ஊழியக்காரர்களுக்கும் ஞானத்தை தாரும். வார்த்தை போய் சேரும் போது கட்ட ஒவ்வொரு உள்ளத்தையும் தொட வேண்டும். என்னாய் கடினமான இருதயமாக இருந்தாலும் ஆண்டவரே, ஒவ்வொரு இருதயமும் உடைத்து நீர் உள்ளுக்கு பூரும் தக்க உம்முடைய வல்லமையாக நீர் இருக்கிறாப்பா. யூ ஆர் பவர்ஃபுல் லார்ட் ஃபாதர். உம்முடைய அன்பு அங்கே வெளிப்படட்டும் ஆண்டவரே. தேவனே, ஒவ்வொரு ஊழியக்காரருக்கும் ஞானத்தை தரும். இந்த இந்தோனேசியா தேசத்தையும் கரங்களில் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. உம்முடைய கரம் அவர்கள் மேல் இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த உம்முடைய வார்த்தை போய் சேர்ந்து தேவனே ஒரு எழுப்புது, ஒரு ரிவைவல் அசுசா காலத்தில் நடந்தது போல ரிவைவல் அங்கேயும் எழும்பட்டும் ஆண்டவரே. தேவனே, let them know you Jesus, let them go out for you. உம்மை மீனவர்களாக இருக்கட்டும், மனுஷர்களை பிடிக்குவர்களாக இருக்கட்டும் ஆண்டவரே. ஒருவரை ஆசீர்வதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அவர்களும் கரங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த ஜெபத்தை உம்மிடத்தில் ஏறி எடுக்கிறோம் அப்பா. உங்க நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால் வேண்டி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பாஸ்டர் அஷோக் ஆமோஸ் வேர்ட் ஆஃப் லைஃப் சென்டர் ஈப்போ பகுதியிலேருந்து வந்திருக்கிறார். அவர்கிட்ட கேட்ட பசங்க எவ்வளோ நாள் நீங்கள் ஊழியம் செய்கிறீங்கன்னு அவர் ஒரு பயங்கரமான பதில் சொன்னார். பிறந்ததுலேருந்து ஊழியம் செய்கிறேன்னாரு. ஏன் பஸ் அப்படி சொல்கிறீங்க? நான் சேர்ச்சில் தான் பிறந்தேன்னாரு. எத்தனை பேர் நீங்கள் பிறந்ததுலேருந்து ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? சேர்ச்சில் நீங்கள் பிறந்தீங்கன்னா நீங்களாம் ஊழியக்காரர் தான். அல்லேலூயா. அதை நீங்கள் உணர்ந்தீர்கள் நிச்சயமாக ஆண்டவர் உங்களை கொண்டு பெரிய காரியம் செய்வார். பாசருக்கு 3 பிள்ளைகள் உண்டு. அவங்க மனைவி இன்ஜினியர் வந்திருக்காங்க. அவங்களையும் கைகளை தட்டி நம்ம வர வைப்போம். பிள்ளைகள் எல்லோரும் கைகளை தட்டி வர வைப்போம். அப்படி ஊழியத்தில் 2 ஆர்ஃபனேஜ் இருக்குது. ருமா வவாசான் என்ன மஞ்சோம், ஓகே. அப்புறம் விஷன் ஹோம் இப்போ 2 ஹோம் வச்சு அவர் நடத்திக்கிட்டு இருக்கிறார். அவருடைய தகப்பனும் ஒரு போதகர் தான் அசம்பிளி ஆஃப் காடில். ஆனால் இன்று அவர் குறிப்பிட்ட 70 வயசு ஆச்சு நினைக்கிறேன். அவர் உலகம் எங்கும் போய் ஊழியம் செய்து கொண்டு வருகிறார். இப்பொழுது அவருடைய பேட்டனை அவங்ககிட்ட மகன்கிட்ட கொடுத்துருக்கிறார். இன்றைக்கு சபையை அவர் நடத்தி கொண்டு வருகிறார். இன்றைக்கு நம்ம மத்தியிலே அவர் இருப்பதை கொடுத்த மிகுந்த சந்தோஷம். இது ஆராதனை முடிஞ்சு திரும்ப ஈப்போக்கு செல்ல இருக்கின்றார். நாளைக்கு பள்ளிக்கூடமாக அவங்களுடைய இடத்துல. இந்த வேளையில் கூட வாருங்க, நாம் எழுந்து நின்று நம்ம அருமை போதகரை நம்ம கை தட்டி நாம் அவரை அன்போடு நாம் வரவேற்போமாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே வந்து ஐ ஃபீல் வெரி ஹேட் ஹோம், வெரி பிளஸ்ட். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீங்களான்னு தெரியாது, ஆனால் நான் ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டேன். பாச ரவி அவங்க ஒய்ஃபுக்கு ரொம்ப நன்றி நான் சொல்கிறேன் இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்ததுக்காக. 2வது நல்ல ஒரு ஐக்கியம் கொண்டோம், நிறையா காரியத்தை நம்ம பகிர்ந்து கொண்டோம். வி ஹேட் அ குட் ஃபெலோஷிப். ஐ தேங்க் காட். ஓகே, ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். இங்கே இருக்கிற அந்த வர்ஷிப் ஐ ரியலி என்ஜாய். எல்லாமே எனக்கு வீட்டில் இருக்கிற மாதிரி இருந்தது, ஈப்போல இருக்கிற மாதிரியே இருந்தது. ஒரு வித்தியாசமாக இல்லை, எனக்கு வீட்டில் ஐ ஃபீல் அட் ஹோம். ப்ரைஸ் தி லார்ட். ஆண்டவரோட பிள்ளைங்க வந்து எந்த இடத்துல அவங்க ஆராதனை செஞ்சாலோ அது வந்து அவர் வீட்டில் இருக்கிற மாதிரி தான் இருக்கணும். ஆமென். எல்லோரும் வீட்டில் இருக்கிற மாதிரி இருப்போம். தட் மீன்ஸ் வி ஃபீல் அட் ஹோம். வி ஃபீல் பிகாஸ் வி ஆர் ஒன். நம்ம எல்லோரும் ஒன்றாக இருக்கிறோம். வேறு இடத்துல இருந்தாலும் நம்மளோட அந்த ஆவி வந்து ஒன்றாக இணைந்து இருக்குது. ஆமென். ஹல்லேலூயா. உங்களை பார்க்குறதுக்கு எல்லாம் நல்லா கலகலப்பாக சந்தோஷமாக இருக்கிறீங்க. இன்றைக்கி தெரியும் பாம் சண்டேன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி பாம் சண்டே பாஸ்டர் சொன்னது போல். ஓகே, இந்த பாம் சண்டே நிறைய பேர்த்துக்கு ஹோசானானா என்னதுன்னு தெரியாது. ஆண்டவர் வந்து ரட்சித்தார். ஆண்டவர் வந்து ரட்சிப்பார். அவங்க மக்களுங்க வந்து கூப்பிட்டாங்க ஆண்டவர் ஒசானா ஒசானான்னு சொல்லும் பொழுது, ஆண்டவர் எங்களை ரட்சியும், எங்களை காப்பாற்றும், அவரே கண்டிப்பாக வந்து காப்பாற்றுவேன்னு சொல்லி வந்து காப்பாற்றினார். ஹல்லேலூயா. இன்றைக்கி அவர்னால அந்த நாள் எப்போ தேவனோட ஜனங்க கூப்பிட்டாங்களோ அதனால இன்றைக்கி நம்ம ரட்சிப்புக்குள்ளே இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம கிறிஸ்துக்குள்ளே எல்லாரும் இருக்கிறோம். ஆமென். அது ஒரு நல்ல ஒரு இன்பமான நாள். ஆமென். இன்றைக்கி நான் சில காரியத்தை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ப்ரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நல்ல ஒரு நீங்கள் சபையில் கூட ஒரு நல்ல ஒரு தலைப்பு இது, அட்வான்ஸ் டுகெதர். ஒன்றாக நம்ம முன் சொல்லணும். எத்தனை பேர் நம்புறீங்க நம்ம எல்லாரும் நம்ம சபையாக இருக்கும் பொழுது நம்ம ஒன்றாக நம்ம முன் சொல்லலான்?
Amen. It is very important to have a vision. ஒரு தரிசனம் இருக்கிறது அது ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஒரு சபையாக இருக்கும் பொழுது நம்மளுக்கு ஒரு தரிசனம் இருக்கணும். அந்த மோசே காலத்தில் கூட மோசேக்கு ஒரு தரிசனம் இருந்தது. இயேசு கிறிஸ்து இங்கே வந்து அவர் ஊழியம் செய்யும் போது அவருக்கு ஒரு தரிசனம் இருந்தது. ஒரு நோக்கம் இருக்கணும். ஒரு சபையில் நம்ம எல்லாரும் ஒரு பங்காளியாக இருக்கும்போது நம்ம அதில் ஒரு நோக்கத்தோடு நம்ம ஒரு காரியத்தை நம்ம செய்யணும். That is very important. We need to have a vision. Without vision, the people perish. தரிசனம் இல்லாமல் தேவன் ஜனங்கள் அழிந்துருவாங்க. They cannot stand. You must have a vision. நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில் நம்மளுக்கு ஒரு தரிசனம் இருக்கணும். குடும்ப வாழ்க்கையில் தரிசனம் இருக்கணும். அவர் மேரேஜ் லைஃப் அதில் ஒரு தரிசனம் இருக்கணும். எல்லாத்துலேயும் ஒரு நோக்கம் இருக்கணும். வாலிபர் வயசில் இருக்கும் பொழுது நம்மளுக்கு தரிசனம் இருக்கணும். சின்ன பிள்ளைங்களாக இருக்கு இல்லைங்க, தரிசனம் இருக்கணும். எவ்ரிபடி மஸ்ட் ஹேவ் அ விஷன். அது கொலெக்டிவாக நம்ம வரும்பொழுது அது சரியாக ஆண்டவரோட சித்தத்தில் நம்ம வைக்கும் பொழுது ஆண்டவர் எல்லாத்தையும் சரியாக ஒரு அலைன்மெண்ட்டில் கொண்டு வந்துடுவார். we may have our own plans, we may have our own vision. ஆனால் ஆண்டவரே இது என்னோட சித்தமாக இருக்குது, ஆனால் பாதத்தில் நான் ஒப்படைக்கிறேன்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் அதை எடுத்து அவர் அழகாக கன்வெர்ட் பண்ணி அவரோட வீலுக்கு அவரோட சித்தத்துக்கு கணக்காக சரிப்படுத்திடுவார். எது எது தேவையில்லையோ அதெல்லாம் தூக்கி போட்டுருவார். எது எது விரோதமாக இருக்கோ அதெல்லாம் தூக்கி போட்டுருவார். இப்போ இருக்கிற காலத்தில் நம்ம என்ன செய்கிறோன்னா பயப்படுறோம் ஆண்டவர்கிட்ட நம்மளோட சித்தத்தை வந்து சொல்கிறதுக்கு, நம்மளோட விருப்பத்தை சொல்கிறதுக்கு. ஏன்னா எதுக்கு பயம்? ஆண்டவர் வேணான்னு சொல்லிடுவார், முடியாதுன்னு சொல்லிடுவார். அந்த மாதிரி இருக்கிறனால நம்ம ரொம்ப பயப்படுறோம். பட் காட் சேஸ் ட்ரஸ்ட் மீ, என்னைய நம்பு, என்னைய நம்புன்னு சொல்லியிருக்கிறாரு. ஹல்லேலூயா. நான் இன்னைக்கு என்னாகமம் எடுத்துக்குவோம். என்னாகமம் 14ஆம் அதிகாரம் வசனம் 20 to 25. அப்பொழுது கர்த்தர், உன் வார்த்தையின்படியே மன்னித்தேன், பூமியெல்லாம் கர்த்தருடைய மகிமையினால் நிறைந்திருக்கும் என்று என்னுடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். என் மகிமையும் நான் எகிப்திலும் வனாந்தரத்திலும் செய்த என் அடையாளங்களை கண்டிருந்தும் என் சத்தத்துக்கு செவிகொடாமல் இதனோடு 10 முறை என்னை பரீட்சை பார்த்த மனிதரில் ஒருவரும் அவர்கள் பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண மாட்டார்கள். எனக்கு கோபம் உண்டாக்கினவர்களில் ஒருவரும் அதை காண மாட்டார்கள். என்னுடைய தாசனாகிய காலேப் வீர ஆவியை உடையவனாய் இருக்கிறபடியினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேரே பண்ணுவேன். அவன் சந்ததியார் அதை சுதந்தரித்து கொள்ளுவார்கள். அமலேக்கியரும் கானானியரும் பள்ளத்தாக்கிலே குடியிருக்கிறபடியினால் நாளைக்கு நீங்கள் திரும்பி சிவந்த சமுத்திரத்துக்கு போகிற வழியாய் வனாந்தரத்துக்கு பிரயாணம் பண்ணுங்கள் என்றார். ஆமென். எனக்கு இந்த மோசேயோட கதையை ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் த ஸ்டோரி ஆஃப் மோசஸ். நீங்கள் மோசேயோட கதையை பார்த்துருக்காட்டி, அந்த காலத்தில் வந்து வீடியோ இருக்கும். எத்தனை பேர் வீடியோ டைமில் இருந்துருக்கிறீங்க? இப்போல்லாம் வீடியோ காலம் வந்து முடிஞ்சிருச்சு. வீடியோனா என்னன்னு சில பேர் கேட்பாங்க, வீடியோனா என்னதுன்ட்டு. ஆனால் வீடியோ இருக்கும்போது, வீடியோ டேப் இருக்கும்போது, விஹெச்எஸ் இருக்கும்பொழுது அதில் போட்டு 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 10 commandments போட்டு 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 பார்ப்போம். அதில் அந்த கதை வந்து ரொம்ப அருமையான கதை, அழகான கதை. ஆண்டவர் எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை இஜிப்டிலேருந்து வெளியே எடுத்தார், கொண்டு வந்தார். வெளியே கொண்டு வந்து வனாந்தரத்தில் வச்சு அதோடைய அது முடிஞ்சு அவர் கானான் தேசத்துக்கு கூட்டிகிட்டு போனார். திஸ் இஸ் அ பியூட்டிஃபுல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் அ கிறிஸ்டியன் லைஃப். இது ஒரு அருமையான ஒரு எடுத்துக்காட்டல். எதுக்கு? நம்மளோட கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு. ஆண்டவர் எப்படி பாவத்திலேருந்து நம்மளை மீட்டு எடுத்து ஒன்னொரு எல்லைக்கு வந்து கூட்டி சேர்த்து வச்சிருக்கிறாரு. இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் ஸ்டோரி. ஆனால் அதில் நடுவில் வந்து பல காரியங்கள் நடக்குது. லாட் ஆஃப் திங்ஸ் ஹேப்பனிங் ரைட் இன்சைட். உள்ள நல்ல பெரிய பெரிய பிரச்சனைலாம் நடக்கும், பெரிய பெரிய அற்புதங்கள் நடந்தது. இஸ்ரவேல் ஜனங்க இருக்காங்களே, அவங்க பார்த்த அற்புதங்கள் நம்ம பார்த்ததே இல்லை.
அவங்களோட அற்புதங்கள்லாம் பயங்கரமாக இருந்தது. ஆனால் அவங்களுக்கு ஆண்டவர் சரியாக பாதுகாப்பு கொடுத்தாரு. அவங்க ஈஜிப்டில் இருக்கும்போதே சரியான பாதுகாப்பு கொடுத்தாரு. அந்த அங்கே ஈஜிப்டில் வந்து அந்த என்னது லோக்கஸ் என்ன சொல்லுவாங்க, லோக்கஸ், அந்த லோக்கஸ் வந்து அனுப்புனார், தவுக்கலை அனுப்புனார். இவங்க எல்லாத்தையும் பார்த்தாங்க. ஆனால் அவங்களோட தேசம், அவங்க வந்து கோஷனில் இருந்தாங்க. கோஷனில் ஒன்றும் நடக்கலை, அங்கே ஒன்றுமே நடக்கலை. கல் எல்லாம் மேலேருந்து கீழே விழுந்தது. ஆண்டவர் அனுப்புனார் ஹேல் ஸ்டோன்ஸ். இவங்களுக்கு ஒன்றும் நடக்கலை. இவங்கெல்லாம் பார்த்தாங்க. ஆனால் ஒன்றும் பெரிய அற்புதம் என்னது, அவங்க கடலில் நடந்து போனாங்க. அதில் நடந்து போகிற கீழே வந்து இந்த கீழே வந்து சேர் இல்லை, காஞ்ச மண். த பைபிள் சேஸ் ஆன் ட்ரை கிரவுண்டில் நடந்தாங்களாம். காஞ்சு போன மணலில் நடந்தாங்க. அப்போ எவ்வளோ அருமையாக இருந்திருக்கும் அந்த மாதிரி சூழ்நிலை. அவங்க இதெல்லாம் பார்த்து நடந்து போயிட்டு வராங்க. ஆனால் கடைசியாக இந்த மக்களுங்க அந்த பாலம் தேனும் ஓடுற தேசத்துக்கு அவங்க போக முடியல. தே கேனாட் கோ. வெரி சேட். 40 வருஷம் வனாந்தரத்தில் இருந்தாங்க. எல்லாமே அங்கே செத்து போயிட்டாங்க, 2 பேர் தவிர, எக்ஸப்ட் ஃபார் 2 people. மற்றவங்க எல்லாமே செத்து போயிட்டாங்க. ஒன் சிம்பிள் ரீசன், தே டிட் நாட் பிலீவ். அங்கே ஆண்டவரை நம்பல. அதான் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பேர் வச்சிருக்கிறாரு. தெரியுமா என்னதுன்ட்டு? வணங்கா வெரி ஸ்டபன் பீப்புள். நம்மளுக்கே பார்த்தா எரிச்சலாக இருக்குதுன்னு அந்த கதையை. ஆனால் என்னதுன்னா சில நேரம் நம்ம அப்படி இருக்கிறோம், நம்மளுக்கு தெரியல. இந்த பைபிள் வந்து ரொம்ப அருமையான பைபிள். உங்களோட நீங்கள் பைபிள் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா உங்களோட முகம் அங்கே தெரியும், கண்ணாடி போல். அங்கே பார்க்கும் பொழுதே நம்மளோட முகம் அங்கே தெரியும். ஏன்னா இங்கே சொல்கிறது எல்லாமே நம்ம பற்றி தான் ஆண்டவர் சொல்கிறாரு. அது ஒரு வகையில் திடீர்னு டப்புன்னு நம்ம மூஞ்சி வரும், ஆஹா ஆண்டவர் என்னைய தான் சொல்கிறாரா, அந்த மாதிரி. அப்போ இங்கே படிக்கும் பொழுது சில காரியத்தை ஆண்டவர் இங்கே சொல்கிறாரு. Because all these men who have seen my glory, signs and wonders I did in Egypt. ஈஜிப்டில் செஞ்ச எல்லா பல காரியங்கள் ஆண்டவர் எடுத்து சொல்கிறாரு. இந்த மக்களுங்க பார்த்தாங்க. வனாந்தரத்தில் இருக்கும்பொழுது அதையும் பார்த்தாங்க. பல காரியங்கள் ஆண்டவர் அங்கே செஞ்சார். மன்னாவை கொடுத்தாரு. 40 வருஷம் மன்னாவை சாப்பிட்டாங்க. சில்பர் போட்டிருந்தாங்க, சில்பர் பியவே இல்லை. இப்போ இருக்கிற சில்பர் நீங்கள் எந்த பிராண்ட் போட்டு பாருங்கள், எந்த பிராண்டை நீ போட்டு பாருங்கள், சப்பாத்து போட்டு பாருங்கள், அது பின்னாடி வெளியே வந்துடும். அது என்ன பிராண்டாக இருந்தாலும் அது ஒரு காலம் வந்தானே சப்பாத்து எல்லாமே பிச்சுக்கிட்டு வந்துடும். திருப்பியும் கடைக்கு போய் கொடுக்கணும் தைக்கிறதுக்கு. ஆனால் ஆண்டவர் கொடுத்தது வந்து ஒன்றுமே வீணாகலை. பொத்தோல் தஹான் லசா. ஆமேன். அந்த மாதிரியான அவ்வளோ சரியாக பாதுகாத்தார் ஆண்டவர். பட் தே ஸ்டில் டிட் நாட் பிலீவ். அவங்க நம்பலை. இன்றைக்கி ஆண்டவரோட வாக்கு தத்தத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார் வார்த்தையில். எத்தனை பேர் அந்த வார்த்தையை நம்ம நம்புகிறோம், முழு மனதோடு எப்படி நம்புகிறோம்? இங்கே ஆண்டவரோட இங்கே இந்த 2 பேர் இருந்தாங்க, ஜோசுவா, காலேப். இவங்களுக்கு வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு வேறு மாதிரியான ஆவி இருந்தது, வேறு மாதிரியான ஒரு ஆட்டிடியூட் இருந்தது. See, one of the biggest things that we must understand as a church, ஒரு சபையாக இருக்கும் பொழுது ஆண்டவர் கீழ்ப்படிதலில் ரொம்ப கை வைப்பார். கீழ்ப்படிதல், ஒபீடியன்ஸ். ஒரு சபையாக இருக்கும் போது நம்ம ஆண்டவரோட வார்த்தையில் கீழ்ப்படியணும். that is the most important thing of a church that is in advance, that is going forward. முன் செல்கிற சபையோட மெயின் பாயிண்ட் வந்து கீழ்ப்படிதல். ஆண்டவருக்கு, ஆண்டவரோட வார்த்தையை அறிஞ்சிருக்கணும். அப்போ நம்ம இங்கே பார்க்கும் பொழுது காலேப், பட் மை சர்வன்ட், அது கடைசி படிங்க, கடைசி பகுதி 25, 24, 25 படிங்க. என்னுடைய தாசனாகிய காலேப் வேற ஆவியை உடையவனாய் இருக்கிறபடியினாலும். ஓகே, வேற ஆவி.
காலேபுக்கு வந்து வேற ஆவி இருந்தது, வித்தியாசமான ஆவி. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, வித்தியாசமான ஆவி. A different spirit. Caleb had a different spirit. இந்த டிஃப்ரெண்ட் ஸ்பிரிட்டை நம்ம கற்றுக்கணும். இது என்ன அந்த டிஃப்ரெண்ட் ஸ்பிரிட்? காலேபுக்கு என்ன அது திடீர்னு வித்தியாசமாக இருந்தது? ஏன்னா காலேப் வந்து யாரும் பார்க்காதது தான் அவன் பார்த்தான். அங்கே மோசே வந்து 12 பேர் அனுப்புனார். எங்கே? அந்த பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்கு. அங்கே போய் நீ ஸ்பாய் பண்ணுன்னு சொன்னார். ஸ்பாய்னா தெரியுமா என்னதுன்ட்டு? ஸ்பாய், ஓகே, இப்போல்லாம் நிறையா இருக்குது தானே ஸ்பாய், அங்கங்கே ஸ்பாய் பண்ணுறாங்க. ஸ்பாய் பண்ண சொன்ன, போய் செக் பண்ணி பாரு, போய் ஆராய்ச்சி பண்ணி பாரு அந்த தேசத்தை எப்படி இருக்கு, யார் இருக்கா, என்ன மாதிரி சாப்பாடு இருக்குது. ஓகே, நம்ம சில நேரம் ஒரு ஊருக்கு போனால் சாப்பாடு தான் தேடிட்டு போவோம். அதே மாதிரி இவர் மோசே வந்து அங்கே போயிட்டு என்ன மாதிரி சாப்பாடு இருக்குது, என்ன மாதிரி பழங்கள் இருக்குது, அந்த பழங்களை கொண்டு எடுத்துட்டு வா, நான் பார்க்க போகிறேன், அங்கே யார் யாரெல்லாம் இருக்கிறா நான் பார்க்க போகிறேன். அப்போ இந்த 12 பேரும் போகிறாங்க. இந்த 12 பேர் போயிட்டு வருது பதில். வரும்போது பதில் எல்லாரும் கொண்டு வராங்க. இவங்க எல்லாத்தையும் அங்கே போய் பார்க்குறாங்க. எல்லாம் ஜெயன்ஸ்லாம் இருக்கிறாங்க. ஏஐனா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இல்லை, சாரி ஏஐ இல்லை, ஜெயன்ஸ் இருந்தாங்க. ஓகே, ஜெயன்ஸ் இருந்தாங்க. அவங்க அதெல்லாம் பார்த்து பயந்துட்டாங்க. ஐயோ, அங்கே போகிறோமா, அங்கே என்ன இருக்குது, அங்கே எல்லாமே பெருசு பெருசாக இருக்காங்க, அந்த சைஸில் நம்ம போனால் மிதிச்சிருவாங்க நம்மளை, நம்ம வந்து வெட்டுக்கிளி மாதிரி இருக்கிறோம், இங்கே கிராஸ் ஆப்பர் அவ்வளோ சுணுண்டாக இருக்கும். இவங்களை எப்படி நம்ம போயிட்டு அழிக்கிறது, எப்படி இவங்க கிட்ட போய் நம்ம சண்டை போடுறது? இங்கே பாருங்கள், இவங்க ஆண்டவர் செஞ்ச அற்புதங்கள் எல்லாத்தையும் மறந்துட்டாங்க. இந்த 12 பேர் 10 பேர். ஆனால் அங்கே திடீர்னு காலேப்பும் ஜோஷுவாவும் வந்து ஒரு காரியத்தை சொல்கிறாங்க. ஏய், பயப்படாதீங்க, பயப்படாதீங்க, இங்கே கதையை படிங்க. உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன். கண்டினியூ. அவன் சந்ததியார் அதை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள். அமலேக்கியரும் கானானியரும் பள்ளத்தாக்கிலே குடியிருக்கிறபடியினால் நாளைக்கு நீங்கள் திரும்பி சிவந்த சமுத்திரத்துக்கு போகிற வழியாய் வனாந்தரத்துக்கு பிரயாணம் பண்ணுங்கள் என்றார். யூசியா, அதுக்கு மேலே நீங்கள் படிக்கும் போது இந்த மக்களுங்க வந்து ஆண்டவரை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. தே ரிஜெக்டட். 23 படிங்க. அவர்கள் பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண மாட்டார்கள், எனக்கு கோபம் உண்டாக்கினவர்களில் ஒருவரும் அதை காண மாட்டார்கள். இங்கே வந்து ஆங்கிலத்தில் என்ன எழுதியிருக்குன்னா, they rejected me, those who rejected me they cannot see. அங்கே 12 பேரில் 10 பேர் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஆண்டவர் சொன்ன காரியத்தை அதை 10 பேர் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. 2 பேர் தான், காலேப், ஜோஷுவா. ஏன்னா காலேப்க்கு வந்து வேறு மாதிரியான ஸ்பிரிட் இருந்தது, வேறு மாதிரியான ஆவி இருந்தது. அவரை பார்க்கும் பொழுது, அந்த தேசத்தை பார்க்கும்பொழுது இவங்க எல்லாரும் அந்த ஜெயன்ஸை பார்த்தாங்க. ஆனால் இவர் பார்க்கும் பொழுது அங்கே ஓய் அருமையாக இருக்குது இந்த இடம், பியூட்டிஃபுல். அவர் வந்து அந்த பிரச்சனையை பார்க்கல. அவரோட பார்வையை நீங்கள் பாருங்கள், அவரோட பிரச்சனையை அங்கே பார்க்கல. அவர் ஐயோ நல்லா இருக்கு, பழங்கள் அழகாக இருக்குது, ஓகே இந்த தேசத்தை நம்ம எப்படியாச்சும் எடுத்துடலாம், முடியும், கண்டிப்பாக முடியும், சந்தோஷமாக சொன்னார், பயப்படாமல் சொன்னார். பிகாஸ் he has seen the power of God. ஆண்டவரோட வல்லமையை பார்த்துருக்கிறாரு. நம்ம ஒரு சபையாக இருக்கும் பொழுது இது பயப்படக்கூடாது. ஒரு காரியத்தை ஆண்டவர் அந்த தரிசனத்தை கொடுக்கும் பொழுது நம்ம ஒன்றாக எடுத்து காலை போட ஆவி இருக்கிற போல நம்ம அந்த மாதிரி நம்ம எடுத்து நம்ம செய்யணும். நம்ம பார்வை வந்து காலை போல நம்ம பார்க்க கற்றுக்கணும். That is the spirit of Caleb. Caleb had a different spirit. So இந்த காலேப்போட ஆவி என்ன மாதிரியான ஆவி? கரேஜஸ், திடமனமாக இருந்தான். He was very courageous man. நான் இந்த மாதிரி மனுஷனுங்களை நான் பார்த்துருக்க மாட்டோம். அங்கே வந்து எல்லாம் ஜெயன்ஸ் இருக்காங்க. இவர் பார்த்து நம்ம போய் எடுத்துடலாம்னு சொல்கிறாரு. எப்படி சில நேரம் வந்து நம்ம ஒரு ஊழியத்தை ஆண்டவர் கொடுக்கும் பொழுது, என்னது ஒரு தரிசனத்தை கொடுக்கும் பொழுது நம்ம சில நேரம் பார்க்கும் பொழுது ஐயோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் பயப்படாதீங்க, ஏன்னா இந்த தரிசனம் கொடுக்குறவர் யார்? ஆண்டவர்.
ஆண்டவர் தரிசனத்தை கொடுத்தா he will make sure he gives you all the resources that you need. ஆண்டவர் தரிசனத்தை கொடுத்தாருன்னா அவர் எல்லாத்தையும் கொடுத்துருவார், ஒரு பேக்கேஜாக கொடுப்பாரு. என்ன அதனால் நம்ம நம்மளோட விசுவாசத்தை வச்சு நம்ம நம்பணும். என் தேவன் பெரியவர்னு நம்பணும், அதை விசுவாசிக்கணும் சரியாக. ஜோஷுவா 1:7, யோசுவா 1:7. என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின் படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் மிகவும் பலன் கொண்டு திடமனதாய் இரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடது புறம் விலகாதிருப்பாயாக. ஓகே, பி ஸ்ட்ராங் அண்ட் கரேஜஸ். எல்லாம் சொல்லுங்க, ஸ்ட்ராங் அண்ட் கரேஜஸ். ஸ்ட்ராங் அண்ட் கரேஜஸ். கரியில் கரின்னு சொல்லிடாதீங்க, ஸ்ட்ராங் கரேஜஸ். தமிழ் எப்படி எழுதி இருக்குது? திடமனம். சொல்லுங்க. ஓ, தட் இஸ் பவர்ஃபுல். பிசாசு அந்த மாதிரியான ஒரு இருதயத்துக்கு பயப்படுவான், அவன் அழிடுவான். he cannot stand on a courageous heart. அந்த மாதிரி ஒரு மனதோடு நம்ம போகும்பொழுது பிசாசுக்கு நிற்க முடியாது. இப்போ இருக்கிற சபை, that is the aggression of the church. அந்த சபைக்கு இருக்கிற அந்த வைராக்கியம், நம்ம எடுத்துருவோம், நம்ம ஒன்றாக முன் செல்வோம், எல்லாரும் ஒன்றாக நம்ம போகிறதுக்கு அந்த நம்பிக்கை இருக்கணும், அந்த விசுவாசத்தை நம்ம வைக்கணும். Hallelujah. That is what the obedient. You know why? ஆண்டவருக்கு ஏன் காலேப் ரொம்ப பிடிச்சிருக்குதுன்னா, Caleb followed God wholeheartedly. முழு மனதோடு ஆண்டவர் சொன்னதை எல்லாத்தையும் கேட்டான். That is why God loves Caleb. அதனால தான் ஆண்டவருக்கு காலேப்பை ரொம்ப பிடிக்கும். நம்ம முழு மனதோடு நம்ம ஆண்டவரை நம்புகிறோமா? ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது முழு மனம். இது நாட் ஹாஃப் ஹார்ட்டட். சில பேர் ஹாஃப் ஹார்ட்டட், இப்படியும் இருக்கலாம் அப்படியும் இருக்கலாம், இதோ முடியும். லாலாங் பார்த்துருக்கீங்களா? லாலாங் கிறிஸ்டியன் இப்படியும் செஞ்சுக்குவாங்க அப்படியும் செஞ்சுக்குவாங்க, இப்படியும் செஞ்சுக்குவாங்க அப்படியும் செஞ்சுக்குவாங்க, எல்லாத்துக்கும் ராமசாமி போட்டுருவாங்க. ஆனால் அதில் ஒன்றுமே உறுதியாக நிற்காது. நம்ம அந்த மாதிரியாக இருக்கக்கூடாது. நம்ம லாலாங் கிறிஸ்டியனாக இருக்கக்கூடாது. நம்ம சரியாக நம்ம உறுதியாக நிற்க கற்றுக்கணும். we must learn to defend the truth. சத்தியத்துக்கு நம்ம உறுதியாக நம்ம நிற்கணும். Hallelujah. That is the dangerous. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, I am dangerous. We are a dangerous generation, you know. கையை இப்படி வச்சுக்கோங்க எல்லாரும், இப்படி ரெண்டு கை, ஒரு கை இல்லை ரெண்டு கை. நான் ரெண்டு கை வச்சுருக்கேன், ரெண்டு கை. I am dangerous. சொல்லுங்க, I am dangerous. Joshua was a dangerous generation. காலேப்க்கு ஒரு டேஞ்சரஸ் ஜெனரேஷன், பயங்கரமான ஒரு சந்ததி. அங்கேருந்து யோசுவாவோட சந்ததி ஒரு பயங்கரமான சந்ததி. அவருக்கு எழும்பின சந்ததி ஒரு பயங்கரமான சந்ததி. மோசேக்கு எழும்பின சந்ததி, அந்த சந்ததி யாருமே கானான் தேசத்துக்கு போக முடியல, காலேப்பும் ஜோஷுவாவை தவிர. நீங்கள் பார்த்துக்குங்க, 40 வருஷம் வனாந்தரத்தில் இருந்தாங்க. ஆண்டவர் ஈஜிப்டில் இருந்து இங்கே கூட்டிகிட்டு வந்தார். வனாந்தரத்துக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு அவரை பல அற்புதங்கள், இவங்கெல்லாம் அந்த அற்புதங்களை பார்த்தாங்க. ஆனால் யாருமே ஆண்டவரை நம்பலை. அந்த வைராக்கியம் போயிருச்சு. எல்லாமே எனக்கு வேணும் எனக்கு வேணும் எனக்கு வேணும், அந்த புத்தி தான் இருந்தது. அந்த நீங்கள் பாருங்களேன், ஈஜிப்ட்லேருந்து வந்தாங்க, திருப்பி என்ன சொன்னாங்க? ஐயோ எனக்கு அந்த வெங்காயம் பூண்டு தான் வேணும். இங்கே என்ன மண்ணா மண்ணா மண்ணான்னு கொடுத்துக்கிட்டு இருக்காரு, எனக்கு வெங்காயம் தான் வேணும், எனக்கு பூண்டு தான் வேணும். சில பேர் இருக்காங்க பூண்டு கிறிஸ்டியன், திருப்பியும் கொஞ்சம் ஒரு சின்னாவது ஒரு ப்ராப்ளம் வந்தால் போயிடுவாங்க, ஓ கொஞ்சுக்குவாங்க, பார்க்க மாட்டாங்க, ஓ காண போயிடுவாங்க, ஃபோனை பிளாக் பண்ணிடுவாங்க, நம்பரை பிளாக் பண்ணிடுவாங்க, ஸ்டேட்டஸ் பிஸி விட மாட்டேன், பாஸ்டர் கூட ஃபோன் அடிக்க முடியாது, அந்த மாதிரி இருப்பாங்க. கோவம், அவ்வளோ கோவம். ஏன்? பூண்டு, எனக்கு பூண்டு தான் வேணும், 2 பூண்டை கொடுத்துருங்க சரியாயிடுவாங்க, ஆஹா சந்தோஷமாயிடுவாங்க. அதான் பூண்டு விலைவாசிலாம் ஏறிக்கிட்டு இருக்கு. Obedience. Hallelujah. So we have to be a dangerous generation. God is raising up. ஆண்டவர் இந்த ஒரு பயங்கரமான ஒரு சந்ததி எழுப்புறாரு. இந்த சபையில் ஆண்டவர் ஒரு பயங்கரமான ஒரு சந்ததி எழுப்புறாரு.
வாலிபர்கள், நீங்களாம் ஒரு பயங்கரமான சந்ததி. தூங்கிட்டு இருக்கிற சந்ததி இல்லை, பயங்கரமான சந்ததி. You are going to stand. You are going to stand against the devil. You are going to pray unceasingly. நீங்க நிப்பாட்டாம ஜெபிக்க போறீங்க. நம்மளோட ஜெபம் வந்து எதுல இருக்குது? நிப்பாட்டாம ஜெபிக்கிறதுக்கு. நிப்பாட்டாம ஜெபிக்கணும். Oh, you cannot stop. The moment you stop, Satan will take over. பசாசு எடுத்துருவான். அப்போ பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, யாராவது இருந்தாங்கன்னா தூங்கிட்டு இருந்தாங்கன்னா ஜெபம் பண்ணாமல் அவங்க வாழ்க்கையில் எழுப்பி விடுங்க, கிளறி விட்டுருங்க. இட் இஸ் யோர் ஜாப், இட் இஸ் யோர் ரெஸ்பான்சிபிலிட்டி. பிகாஸ் கேலப் அவர் அப்படி தான் சொன்னார். இவங்க எல்லாமே இந்த சந்ததியை வந்து அப்படி தான் சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. கம் லெட்ஸ் ஆல் ரீட். ஓகே, இங்கே பாருங்கள், என்னாகமம் 13ஆம் அதிகாரத்தை படிங்கள. 13ஆம் அதிகாரம் வசனம் 32. நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் என் குடிகளை பட்சிக்கிற தேசம். நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள். ஓகே, திருப்பி படிங்க அதை 32. நாங்கள் போய் சுற்றி வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள். 31 படிங்க. அவனோடே கூட போய் வந்த மனிதரோ, நாம் போய் அந்த ஜனங்களோடு எதிர்க்க நம்மாலே கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள் என்றார்கள். 31 படிங்க. அவனோடே கூட போய் 30. அப்பொழுது காலே மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்தரித்து கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம் என்றான். ஓகே, இப்போ 31 படிங்க. அவனோடே கூட போய் வந்த மனிதரோ, நாம் போய் அந்த ஜனங்களோடு எதிர்க்க நம்மாலே கூடாது. இங்க பாருங்க, கூடாது, அவங்க எதிர்க்க முடியாது. அவங்க இங்க ஆங்கிலத்தில் என்ன எழுதியிருக்குன்னா, they gave the children of Israel a bad report. உங்க இங்கிலீஷ் பைபிளில் படிங்க, கெட்ட செய்தி. இந்த கெட்ட, நம்ம அன்னைக்கு யோசேப் பற்றி படித்தோம். அவன் என்ன சொன்னான்? அண்ணனுங்க பற்றி என்ன செஞ்சான்? கெட்ட செய்தி. எங்கெங்கே இந்த கெட்ட செய்தி கொடுக்குறாங்களோ இதை கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சில நேரம் வந்து இந்த மாதிரி தான் சபையில் இருக்கும்போது ஒரு விஷன் இருக்கும், சபையில் வந்து ஒரு என்னது ஒரு தரிசனம் இருக்கும், அதை நோக்கி போகிறதுக்கு சொல்லுவாங்க. அங்கே 4-5 பேர் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு, இது முடியாதுப்பா, இந்த பேட் ரிப்போர்ட் இருக்குதுல்ல, இந்த பேட் ரிப்போர்ட் கொடுக்குறவங்களும் கொஞ்சம் கவனிக்கணும். மஸ்ட் பி கேர்ஃபுல் வித் த பேட் ரிப்போர்ட். இங்கே வந்து அந்த 10 பேர் வந்து அந்த கெட்ட செய்தியை கொடுத்தாங்க, அந்த கெட்ட ரிப்போர்ட்டை கொடுத்தாங்க, தவறான ரிப்போர்ட்டை கொடுத்தாங்க. திஸ் இஸ் வெரி வெரி டேஞ்சரஸ். இங்கே காலேப் வந்து இதில் என்ன சொல்கிறாரு? அப்போ படிங்க 33. அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சதையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டு கிளிகளைப் போல் இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி, இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரப்பச் செய்தார்கள். இந்த இடத்துல வந்து நீங்கள் பாருங்கள், அவங்க அப்படியே எடுத்து கொட்டுறாங்க. ஐயோ, இதை முடியாது. லாஜிக், தே ஆர் டாக்கிங் லாஜிக். இந்த கெட்ட செய்தி கொடுக்குறவங்க லாஜிக்காக தான் பேசுவாங்க. எப்படி நம்ம இவ்வளோண்டு இருக்கிறோம், எப்படி இந்த இவங்களை போயிட்டு நம்ம அடிக்கிறது, இந்த ஆளுங்களை எப்படி போயிட்டு அடிக்கிறது? இத்தனோண்டார் வெட்டுக்கிளி மாதிரி இருக்கிறோம். யோ புத்திய பாயா மோசே, என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன்? முதல்ல இருந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், எப்போ பார்த்தாலும் எங்களை தான் போயிட்டு அனுப்புகிறேன், ஏதாவது தலைக்கிளியாக செய்கிறதுக்கிறது நீ அனுப்பிடுற. நீ இஜிப்ட்லேருந்து வரும்போது அங்கே அனுப்புனா நடுவில் கடல் வந்து நான் மாட்டிக்கிட்டோம். இப்படி தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த இங்கே கெட்ட கெட்ட ரிப்போர்ட்டுக்கோ பழைய கதையை எடுத்துலாம் எடுத்து வந்து போடுவாங்க. ஓய் பேட் ரிப்போர்ட் பார்த்தியா, அது பார்த்தியா, நீ பாரு இப்போ என்ன நடக்க போகுதுன்ட்டு அப்படி சொல்லுவாங்க. பி கேர்ஃபுல், பி கேர்ஃபுல். இங்கே காலேப் என்ன சொன்னார் பாருங்க 30. அப்பொழுது காலேப் மோசேப்புக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்து கொள்வோம் என்றான். காலேப்போட புத்தியை பாருங்க. இங்க காலேப்போட புத்தி அது வேற. பேசாம இருங்க. என்னது?
நம்ம போயிட்டு எடுத்துடலாம், அதை நம்ம போய் எடுத்துடலாம், நம்ம போய் டேக் ஓவர் பண்ணிடலாம். அவருக்கு ஸ்ட்ராட்டஜி இல்லை, காலேபுக்கு ஸ்ட்ராட்டஜி இல்லை. ஆனால் காலே பார்த்தது வந்து ஆவிக்குரிய கண்ணில் அவர் பார்க்குறாரு. ஆண்டவர் கொடுத்த தரிசனத்தில் அவர் பார்க்குறாரு. ஆண்டவர் எப்போ தரிசனத்தை கொடுத்தாரு? இஜிப்டில் இருக்கும் போதுலேயே கொடுத்துட்டாரு. பாலும் தேனும் ஓடுற தேசத்தில் நான் உன்னை கூட்டிகிட்டு போய் சேர்க்க வேண்டும் சொல்லிட்டாரு. அந்த தரிசனத்தை அவர் பிடிச்சிக்கிட்டாரு. Caleb held on to the promise which God made to Moses. What kind of promise are we holding on? ஆண்டவரோட ரிப்போர்ட் எப்போ வந்து தவறாகாது. மனிதனோட ரிப்போர்ட் எல்லாமே தலைகீழி ஆயிரும். God's report will not change. I'm telling you. Learn to trust upon God. ஆண்டவரை நம்ம கற்றுக்கணும். Hallelujah. That is the spiritual side. இதனால தான் ஆவிக்குரிய கண்ணு வந்து சூப்பர் நேச்சுரலில் பார்க்கும்பா. நம்மளோட கண்ணு இருக்குல்ல, இந்த ஃபிசிக்கல் கண்ணு பார்க்காது. ஆனால் நம்மளுக்கு ஆவிக்குரிய கண்ணு இருக்குது. இந்த பார்வை இதை வந்து நம்ம ஷார்பன் பண்ணணும் நம்மளோட வாழ்க்கையில். எப்படி? ஜெபத்தில் நம்ம ஷார்பன் பண்ணணும். மேக் ஷூர் அவர் சைட் இஸ் ஏபிள் டு see the supernatural. பார்க்காததை நம்ம பார்க்க கற்றுக்கணும். ஆண்டவர் என்னத்தை சொல்கிறாரு? இன்றைக்கி ஒரு தரிசனத்தை கொடுக்கும் பொழுது அந்த தரிசனத்தை டப்புன்னு பெற்றுக்கொள்கிறதுக்கு நம்மளோட ஸ்பிரிட்டை வந்து சரியாக இணைக்கணும். only then we will hold on to the promise. only then we will hold on to the vision. என்ன மாதிரி தாக்குதல் வந்தாலும் அந்த விஷனுக்கு பிடிச்சிக்கிட்டே இருப்போம். don't let go. Hallelujah. And there's another one. Caleb is saying, காலேப் இன்னொரு காரியத்தை சொல்கிறாரு. 14ஆம் அதிகாரம் வசனம் 9. கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். அந்த தேசத்தில் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார்கள். அதை சொன்னதையும் அங்கே மக்களுங்க அந்த 10 பேர் இருக்காங்களா, அவனுங்க என்ன செஞ்சாங்க நீங்கள் பாருங்கள். அடுத்தது படிங்க. அப்பொழுது அவர்கள் மேல் கல்லெறிய வேண்டுமென்று சபையார் எல்லாரும் சொன்னார்கள். நம்ம ஆவிக்குரிய கண்ணில் நம்ம பார்க்கும் பொழுது ஒரு காரியத்தை பிசாசுக்கு பிடிக்காது. அவன் அடிக்க தான் பார்ப்பான். he will try to hit us. you should not fear. பயப்படக்கூடாது. அந்த விசுவாசம் நம்மளுக்கு இருக்கணும். இன்னைக்கு சபைக்கு அந்த விசுவாசம் இருக்கணும், இழந்துடக்கூடாது. ஒன்றாக இருக்கிறதுக்கு விசுவாசம் தேவை, ஒன்றாக இருக்கிறதுக்கு தரிசனம் தேவை, ஒன்றாக முன் செல்றதுக்கு தரிசனம் தேவை. Hallelujah. This is the spirit that is going to take us to another level. அடுத்த எல்லைக்கு கூட்டிட்டு போறதுக்கு ஆண்டவர் தரிசனத்தை கொடுப்பாரு. அது சரியாக பெற்றுக்கொள்ளணும், சரியாக பிடிச்சிக்கணும். ஹோல் ஹார்ட்டட்லி, முழு மனதோடு. நம்பர் 2, ரெண்டாவது காரியம், what he had, he was strong. பலமாக இருந்தான். ஓகே, you have to be strong when it comes to பிசாசு. ஓகே, your adversity, உங்களோட துன்பங்கள் நடுவில் வரும் பொழுது பல துன்பங்கள் வரும், பல தாக்குதல் வரும், சிச்சுவேஷன் வரும். அங்கே வந்து மண்ணாவே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க, அது பர்சனல் இஷ்யூஸ் வரும், குடும்ப விஷயங்கள் வரும். இது எல்லாமே நம்மளோட சபை தரிசனத்தை எடுத்துடக்கூடாது. ஷுடன்ட் டேக். வேலை பிரச்சனை வரும், இது வரும், அது வரும். இல்லை பாஸ்டர், எனக்கு இது செய்ய முடியல, அது செய்ய முடியல, கஷ்டமாக இருக்குது. யூ ஹேவ் டு புஷ் ஃபார்வர்ட். ஹவு யூ புஷ்? ஜெபம். ஜெபம் ஆண்டவரோட பிரசன்னத்தில் தான் பலனே வரும். நம்ம பலன் கொண்டு நம்ம சொல்கிறோம். ஆனால் எப்படி நம்ம அந்த பலத்தை கொண்டுறது, எப்படி அதை பெற்றுக்கொள்கிறது? ப்ரேயர். ஆண்டவரோட பிரசன்னத்தில் இருந்தால் தான். அல்லேலூயா. ஆண்டவரோட பிரசன்னத்தில் இருக்கும் பொழுது தான் அந்த பலன் வரும். வேறு வழி இல்லை, ஷார்ட்கட் ஒன்றும் இல்லை. சில நேரம் வந்து நம்ம வந்து சொந்தமாகவே ஒரு ஃபார்முலா எடுத்துக்குவோம். we try to make our own formula to be strong. தெரியுமா? இப்போ இருக்குது, இப்போ ஒரு ஈஸியான ஃபார்முலா இருக்குது. சொந்தமாகவே
கொஞ்சம் அப்படியே ஒரு டச்சில் வேர்ட் ஆஃப் காட் கொஞ்சம் இருந்தால் போதும், இது கொஞ்சம் போதும், அது கொஞ்சம் போதும்ன்ட்டு இந்த ஏதாவது கொஞ்சம் டிக்டாக்கில் பார்த்துடுறது. ஓகே, அங்கே கொஞ்சம் வசனத்தை சொல்லுவாங்க, அது போதும். நோ, when it comes to prayer வந்து சீரியஸான விஷயம். ஜெபம் வந்து ஒரு ரொம்ப சீரியஸான விஷயம். அதில் வந்து எல்லாம் ஒரு சபையாராக இருக்கிறதுக்கு, ஒரு தரிசனத்துக்குள்ளே போகிறதுக்கு ஜெபம் பண்ணணும். they have to be strong in prayer. ஏன்னா பிசாசு வந்து இந்த மாதிரி காரியத்தில் தான் வச்சு கை வைப்பான், உடைப்பான். Satan will break. he don't like. அவனுக்கு வந்து இந்த யூனிட்டி வந்து பிடிக்காது, ஒரு மனம் படுறது அவனுக்கு பிடிக்காது. அதை தான் உடைப்பான், கிளறி விட்டுருவான். and these are the problems that sometimes we face. எப்படி நம்ம அது ஈஸியா இன் வேர்ஸ் மேற்கொள் போகிறோம் பாருங்க. நீதிமொழிகள் 24 அதிகாரம் வசனம் 10. இதில் என்ன சொல்றது? இஃப் யூ ஃபெயிண்ட் இன் த டே ஆஃப் அட்வர்சிட்டி யோர் ஸ்ட்ரெங்த் இஸ் ஸ்மால். படிங்க. ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பெலன் குறுங்கினது. பெலன் இல்லை, ஆபத்தின் காலத்தில் தான் உன் பெலன் தேவைப்பா. நல்லா இருக்கும் போது எதுக்கு பலம்? ஆமாவா இல்லையா? நல்லா இருக்கும் போது பலன் தேவையில்லை, ஆபத்தின் காலத்தில் தான் நம்மளுக்கு அந்த பலன் இருக்கணும். ஆனால் ஆபத்தின் காலத்தில் அந்த பலன் வந்து அப்படியே சின்னதாக போயிடுச்சுன்னா அங்கே ஒன்றும் இல்லாட்டி யூ ஆர் வீக். why sometimes our life is broken is because we are weak in times of trouble. ஆபத்தின் காலம். அப்போ ஆபத்தின் காலம் வருமா இல்லையா? தேவ ஜனங்களுக்கு ஆபத்தின் காலம் வருமா இல்லையா? எல்லாத்துக்கும் வரும். உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நம்ம ஆபத்தின் காலம் வரும், துன்பங்கள் வரும், ட்ரிபுலேஷன் இருக்கும், இதெல்லாம் இருக்கும். we cannot change. இதை மாற்ற முடியாது. பட் we can be strong. இந்த மாதிரி காலத்தில் வந்து நம்ம பலமாக இருக்கலாம். எப்படி? ஆண்டவர்கிட்ட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். there's no other way my friends. வேற வழி இல்லை. ஆண்டவர் இங்கே பாருங்கள், இன்றைக்கி சபையாக நம்ம இருக்கிறோன்னா ஒரே காரணம் ஆண்டவர்னால தான், இயேசு கிறிஸ்துனால தான் நம்ம இங்கே வந்து ஒன்றாக கூடியிருக்கோம். ஸோ we shouldn't shift our agenda to ourselves. ஓகே, நம்மளோட செல்ஃப் அஜெண்டாவாக இருக்கக்கூடாது. எப்போ பார்த்தாலும் ஆண்டர் காட் சென்டர்ட் அஜெண்டாவாக இருக்கணும். ஆல் ஆஃப் அவர் அஜெண்டா சப்போஸ் டு பி காட் சென்டர்ட். ஆண்டவருக்குள்ளே தான் நம்ம நடக்கணும். அப்போ ஒரு தரிசனத்தை ஆண்டவர் கொடுக்குறாருன்னா இட் இஸ் நாட் அவர் அஜெண்டா, இட் இஸ் காட்ஸ் அஜெண்டா. ஆண்டவரோட அஜெண்டாவை தான் நம்ம ஃபுல்ஃபில் பண்ணுறோம். இங்கே அவருக்கு தான் நம்ம தொழிலாளியாக இருக்கோம், அவருக்கு தான் நம்ம சர்வெண்ட்டாக இருக்கிறோம், அவரோட வேலையை தான் நம்ம செய்கிறோம். ஹல்லேலூயா. ஸோ வி மஸ்ட் மேக் ஷுவர் that we don't fall in times of difficulties. கஷ்டமான சூழ்நிலைகள் வரும், அதில் நம்ம நிற்கணும், நிலைத்து இருக்கணும். The Bible says those who wait upon the Lord shall renew. Their strength will be renewed. அப்போ அந்த ஸ்ட்ரென்த் வந்து ரினியூ பண்ணணும்னா அப்போ அந்த ஸ்ட்ரென்த் வந்து குறையும். ஆனால் ஆண்டவர்கிட்ட காத்திருக்கும் போது அந்த பலன் திருப்பியும் ஏறும். வெரி சிம்பிள் திங்ஸ். Sometimes we miss these things. Hallelujah. கடைசியாக நான் சொல்கிறேன், you don't compromise with your adversary. Don't compromise with your adversary. Your adversary யார்? உங்களோட எதிரி. உங்களோட எதிரி கூட ஒத்து போகக்கூடாது. பக்கத்தை பார்த்து சொல்லுங்கள், எதிரி கூட ஒத்து போகக்கூடாது. Don't compromise with your adversary. Okay? Under table, அதான் compromise. Okay? முன்னைக்கு வேறு மாதிரி பேசிட்டு பின்னாடி வேறு மாதிரி செய்கிறது, அது compromise. நம்மளோட வாக்கு வந்து சரியாக இருக்கணும். You see, ஈஜிப்டில் இந்த இஸ்ரவேல் ஜனங்க வனாந்தரத்தில் இருக்கும் பொழுது ஆண்டவர் வந்து அவங்கள இது கானான் தேசத்துக்கு கூட்டிகிட்டு வந்துட்டார். அப்போ அங்கே வந்து அவங்க ஜெரிக்கோவை போகிறாங்க. அந்த டைமில் வந்து ஜெரிக்கோவுக்கு போகிறாங்க. ஜெரிக்கோ பட்டணத்துக்கு போகும்பொழுது அவங்க ஜெரிக்கோவை அழிச்சிட்டாங்க. ஜெரிக்கோ பட்டணத்தை அழிச்சிட்டாங்க. கான். ஆண்டவர் வெற்றி கொடுத்தார். அல்லேலூயா. ஆண்டவர் அங்கே வெற்றி கொடுத்தார். ஆனால் என்ன நடந்துச்சு? அங்கே வந்து ஒரு மனிதன் இருந்தான், ஆக்கான். ஓகே, யாராவது இங்கே ஆக்கான் இருக்கீங்களா? ஓகே,
ஆக்கான்ன்றது இருந்தார். அவர் வந்து அங்கே ஏறி ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ வந்து அங்கே அழிச்சிட்டு வந்துடணுன்ட்டு, வேறு ஒன்றும் எடுக்காதுன்ட்டு. இவன் போயிட்டு அங்கே இருக்கிறத எல்லாத்தையும் வரட்டிக்கிட்டு சுரண்டிக்கிட்டு வந்துட்டான். எடுத்துகிட்டு சுரண்டிட்டு வந்து இங்கே வந்து புதைச்சி வச்சுட்டாரு, யாரும் பார்க்க மாட்டாங்களாம். ஏன்னா அந்த டைமில் வந்து பேங்க்கு ஒன்றும் இல்லை, பாஸ்வேர்டெலாம் கொடுக்க முடியாது. அப்போ அவர் வீட்டிலேயே அவர் மண்ணை நோண்டி புதைச்சி வச்சுட்டாரு. ஓகே, அங்கே இருக்கிற எல்லாம் நல்லா வேலைப்பட்ட ஜாமான் காரியங்கள் எல்லாத்தையும் எடுத்து உள்ளே போட்டு புதைச்சி வச்சுட்டாரு. இப்போ இவங்க வந்து ஏஐ பட்டணத்துக்கு போகிறாங்க அழிக்கிறதுக்கு. அங்கே வந்து தோத்துட்டாங்க. ஏஐ பட்டணம்ன்ட்டு ஒன்று இருந்துச்சு, அங்கே போனாங்க, அங்கே தோத்துட்டாங்க. இங்கே இப்போ ஜோஷுவா ரொம்ப சோர்வடைஞ்சு வர்றார். ஆண்டவரே, என்ன ஆண்டவரே, நீங்கள் சொன்னீங்க இதை எடுத்துடலான்ட்டு, நீங்கள் சொல்கிறீங்க நான் கூட இருப்பேன்ட்டு, இங்கே போயிட்டு இந்த மாதிரி நடந்துருச்சு ஆண்டவரே, எப்படி இவங்ககிட்டலாம் நான் பதில் சொல்கிறது? ரொம்ப கவலைப்பட்டார். ஆண்டவர் என்ன சொன்னார், ஐ எம் நாட் அ ரெஸ்பெக்ட் ஆஃப் பர்சனா, நீ வந்து உங்கள் இடத்துல வந்து இன்னொரு தவறு இருக்குது, அந்த தவறை முதல் சரிப்படுத்துன்னு சொன்னார். அந்த தவறு சரிப்படுத்துகிற வரைக்கும் யூ டோன்ட் திங்க் யூ கேன் ஓவர் கம். சில நேரம் நம்மளுக்கு அந்த மாதிரி, இங்கே பாருங்கள், அந்த வசனத்தை நம்ம படிப்போம். ஜோஷுவா சாப்டர் 7, ஜோஷுவா 7ஆம் அதிகாரம் வசனம் 10லேருந்து 11 வரைக்கும். அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, எழுந்திரு, நீ இப்படி முகங்குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன? இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள், நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையை மீறினார்கள். சாபத்தீட்டானதில் எடுத்துக்கொண்டு களவு செய்து வஞ்சித்து தங்கள் பண்ட படிகளுக்குள்ளாக வைத்தது உண்டே. சாபமான காரியத்தை எடுத்து வச்சிருந்தான். சாபமான காரியம் இது வந்து ஆக்கான் வந்து எந்த கோத்திரம் தெரியுமா? யூதாவின் கோத்திரம். இஸ் ஃப்ரம் த ட்ரைப் ஆஃப் ஜூடா. இயேசு எந்த ட்ரைப்லேருந்து வந்தார்? எந்த கோத்திரத்துலேருந்து வந்தார்? யூதா கோத்திரத்துலேருந்து வந்தார். Jesus came from the tribe of Judah. Achan was from the tribe of Judah. ஆண்டவர் என்ன சொன்னார்? இல்லை, உனக்குள்ளே அங்கே இருக்கிறவன் ஒருத்தன் சரியில்லை, ஒருத்தன் தான். ஓகே, ஒருத்தன் தான். அந்த அத்தனை ஆயிரக்கணக்கு ஜனங்களில் மத்தியில் ஒருத்தன் தவறு பண்ணிட்டான். You see the danger, the repercussion of the issue with sin. பாவத்தினோட அருமையை பாருங்கள், அதோட விலையை பாருங்கள். அத்தனை ஜனங்க இருந்தாங்க, ஒருத்தன் தவறு பண்ணிட்டான், ஒரு தேசமே அழிஞ்சிருச்சு. They were defeated. God cannot take them forward. ஆண்டவர் முன்னுக்கு கூட்டிட்டு போக முடியல. ஆண்டவர் அவரா பரிசுத்தராக இருக்கிறார். God is very holy. He will not allow any other sin in our lives, you know. நம்மளோட வாழ்க்கையில் சில தனிப்பட்ட சவால்கள் இருக்கும், தனிப்பட்ட பாவங்கள் இருக்கும். நம்ம வந்து அதில் போராடிக்கிட்டு இருப்போம். ஒரு சபை முன் செல்லணும்னா, முன்னேறணும்னா, முன்னுக்கு போகணுன்னா, we better deal with our sin. நம்மளோட பாவம், தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற பாவங்கள், சில நேரம் அதிலே விளாவிக்கிட்டு இருக்கிறோம். we are playing God, we are playing church. சபை விளாடுறோம், ஆண்டவர் கூட விளாண்டுக்கிட்டு இருக்கிறோம். God is not a respecter of person. ஆண்டவர் வந்து மனுஷனுக்கு அந்த மாதிரி மரியாதை கொடுக்க மாட்டார். ஆண்டவர்கிட்ட நம்ம விளாட முடியாது. God sees holiness. ஆண்டவர் வந்து பரிசுத்தத்தை பார்க்குறார். we must understand, நமக்குள்ளே என்ன மாதிரியான காரியங்கள் ஒரு சபையில் பிரிவினை கொண்டு வரும். ஏன்னா பிசாசு ரெடியாக இருக்கான், அதுக்கு தான் காத்துக்கிட்டு இருக்கிறான். ஒரு பிரிவினை. ஏன்னா ஒன்றாக இருந்தால் அவங்க பல காரியங்கள் செய்வாங்க. பிரிச்சிடணும். அப்போ நம்பர் 1 இஷ்யூ will be unforgiveness. மன்னிக்க முடியாத தன்மை, மன்னிக்க முடியல, வெறுப்பு, கசப்பு. இது என்ன செய்யும்? அங்கே தாங்கிறோம், அங்கே ஸ்டக்னன் ஆக்கிறோம், முன்னுக்கு போக முடியாது. ஏன்னா இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்குது. ஸோ ஃபார் a church to advance forward, the church must exercise forgiveness. மன்னிக்க கற்றுக்கணும். என்னோடய வாழ்க்கையில் சில வருடங்கள் முந்தி ஆண்டவர் எனக்கு மன்னிக்கிறதுக்கு சொல்லி கொடுத்தாரு. எனக்கு தெரியல எனக்கு இஷ்யூஸ் இருந்துச்சுன்ட்டு. I didn't know that I had issues. என் பாஸ்டர் சொன்ன போல் நான் பாஸ்டர்கிட்ட பேசியிருந்தேன். பிறந்ததுலேருந்து சபையில் தான் இருக்கிறேன்.
எனக்கு எல்லாமே தெரியும். அங்கே சபையில் நடந்த வண்டவாளம் எல்லாமே தெரியும். யார் யார் எப்படி இருந்தாங்க, என்ன செஞ்சாங்க எல்லாமே தெரியும். சில நேரம் வந்து நம்ம அறியாமல் அந்த கசுப்பு வெறுப்பை வச்சுருப்போம். முன்னுக்கு நல்லா இருப்போம், முன்னுக்கு பாஸ்டர் பிரதர் நல்லா இருக்கீங்களா, சிஸ்டர் நல்லா நல்லா நார்மலாக இருக்கும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் உள்ள அது வந்து நம்ம கூட கண்டுபிடிக்க முடியாது. ஆவியானவர் உணர்த்துருவார். The Holy Spirit will speak and tell you. அப்போ ஆண்டவர் என்கிட்ட என்ன சொன்னார்னா, நீ ஒரு லிஸ்ட்டு போடுன்னா. நான் லிஸ்ட்டு போட்டேன், பேர் வந்துக்கிட்டே இருக்கு, எல்லாம் நிறையா பேர் வருது. ஓய்யோ இத்தனை பேர். சரி இவங்களெல்லாம் நீ மன்னிக்கணும்னு சொன்னார். இவங்களாம் ஓகே கண்டிப்பாக நோ ப்ராப்ளம் ஆண்டவரே, உங்களுக்கு உங்கள் மனுக்கு நான் கண்டிப்பாக இதெல்லாம் நான் சரிப்படுத்தணுன்ட்டு, ஆண்டவரே இவங்களுக்கெல்லாம் தவறு பண்ணியிருக்கேன், நீ மன்னிச்சிருங்க ஆண்டவரேன்னு சொன்னேன். ஆண்டவர் சொன்னேன், அப்படி இல்லைப்பா, நீ நேராக போயிட்டு இப்போ கேளுன்னு சொன்னார். நேராக போயிட்டு கேட்கணுமா? You see, some of them never wrong me. அவங்க என்கிட்ட தவறு பண்ணலை. ஆனால் இந்த மாதிரி நம்ம வந்து தவறான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொண்டு வந்துட்டோம். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லுவாங்களே, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். இந்த மிஸ்ஸை கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். இந்த மிஸ் வந்து கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டாங்க. மிஸ்ஸஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால் ரொம்ப இஷ்யூஸ் கொண்டு வரும். சபையிலையும் சரி ரொம்ப மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் இஷ்யூஸ் கொண்டு வரும். ஊழியத்தில் சரி, மினிஸ்ட்ரி பல மினிஸ்ட்ரியில் இருப்போம், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், தவறாக புரிஞ்சுக்கிறது. அதில் இருந்தால் எல்லாமே அப்படியே ஒன்று ஒன்றா பில்ட் பண்ணி நம்மளுக்கு இந்த கோபம், கசப்பு, வெறுப்பு, மன்னிக்க முடியல, அந்த மாதிரி ஒரு இஷ்யூஸ் வந்துடும். அப்போ ஆண்டவர் வந்து நீ சொன்ன தனிப்பட்ட வகையில் நீ போயிட்டு அவங்கக்கிட்ட போய் மன்னிப்பு கேளுன்னு சொன்னார். போய் கேளு, எல்லாத்தையும் கேட்டேன். பிகாஸ் ஐ வாண்ட் டு ரியலி சரண்டர். நான் உண்மையிலே சரண்டர் பண்ணுறேன் ஆண்டவர்கிட்ட. நம்மளோட கௌரவம் இதெல்லாம் நத்திங். ஆண்டவர் உண்மையாக நிற்கும் போது when we are standing before God, he can see everything. நமக்குள்ளே இருக்கிறது எல்லாம் குப்பையும் ஆண்டவர் பார்க்க முடியும். அப்போ ஆண்டவர் போயிட்டு கேட்க சொன்னார். 1 by 1 நான் போய் கேட்டேன், என்னைய மன்னிச்சிருங்க. சில பேர் அவங்க யோசிக்கிறாங்க என்ன பண்ணேன்ட்டு. இல்லை நீங்கள் தவறு பிள்ளை, நான் தவறாக யோசிச்சுக்கிட்டேன், நான் தவறாக நினச்சிக்கிட்டேன், என்னைய மன்னிச்சிருங்கன்ட்டு. there was a lot of breakthrough in my என்னோட வாழ்க்கையில் ஒரு பெரிய விடுதலை வந்துச்சு. a lot of breakthrough. and therefore I encourage you. நான் உங்களை என்கரேஜ் பண்ணுறேன். உங்களுக்கு அந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கலாம், மேபி குடும்பத்தில் இருக்கலாம், குடும்பத்தின்குள்ளாரே இருக்கலாம், ஃபேமிலிக்குள்ளார இருக்கலாம் இஷ்யூஸ். மாமனார் மாமியார், பொண்ணு மாப்பிள்ளை, புருஷன் பொண்டாட்டி, பிள்ளைங்க, அப்பாவை மன்னிக்க முடியல. எங்கள் அப்பாவை நான் மன்னிக்க மாட்டேன், எங்கள் அப்பாவை நான் மன்னிக்கவே மாட்டேன், அவர் என்ன பண்ணிட்டாரு எனக்கு தெரியும், ஐ கேனாட் forgive. God says go and forgive. அதனால தான் தேவன் இயேசு கிறிஸ்து அதுக்கு தான் வந்தார். நம்ம என்ன மாதிரி பாவின்னு தெரிஞ்சு கூட அவர் வந்து நம்மளுக்காக சிலுவையில் வந்து அடிக்கப்படும் பொழுது, பிதாவே இவங்களெல்லாம் மன்னியும்னு சொன்னார். எதுக்கு சொன்னார்? He wants to show how to forgive. There are people that we need to forgive. There are people that we need to ask for forgiveness. நம்ம என்ன மாதிரி ஊழியத்தை செய்யலாம், ஆனால் இந்த மாதிரி கசுப்போடையே நம்ம செய்யும் பொழுது அது வந்து எந்த வகையிலையும் நம்மளுக்கு ஒரு விடுதலை கொண்டு வராது, ஒரு பிரேக் த்ரூ இருக்காது. நம்மளோட ஊழியத்துலேயும் சரி, நம்மளோட லைஃப்லேயும் சரி பிரேக் த்ரூவே இருக்காது. அதே இடத்துல தான் இருப்போம். என்ன நம்ம செய்வோம்? எத்தனை பேர்த்துக்கு ஆட்டோ பைலட்னா தெரியுமா? ஆட்டோ பைலட் தெரியுமா? ஆட்டோ பைலட்னா பிளேனில் போகும்பொழுது அந்த பைலட் வந்து அவ்வளோ நேரம் உட்காந்துருக்க மாட்டாங்க. அவங்களும் போய்ட்டு சாப்பிட்டுட்டு டாய்லெட்டுக்கு போகணும், இது பண்ணணும். அப்போ என்ன செய்வாங்க, ஒரு பட்டன் இருக்கும் ஆட்டோ பைலட்டுன்ட்டு, அதை தட்டி விட்ருவாங்க. அதை தட்டி விட்றோன்னா கப்பை போயிட்டு தான் இருக்கும், அங்கே யாரும் இருக்க மாட்டாங்க. ஓய் கப்பை அவ்வளோ நேரம் ஓடுது. ஆமாம், எப்படி ஓடுது? இல்லை ஆட்டோ பைலட்டில் கொஞ்ச நேரம் போட்டுருவாங்க. அதே போல் நம்மளோட வாழ்க்கை சில நேரம் நம்ம ஆட்டோ பைலட்டில் போட்டுடுறோம். எல்லாமே செய்கிறோம், எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருப்போம். பட் வி டோன்ட் வாண்ட் டு டச் த ஹார்ட். இருதயத்தை தொட்டு பார்க்க மாட்டேங்கிறோம், ஆராய்ச்சி பண்ணி பார்க்க மாட்டேங்கிறோம், நம்மளோட கான்ஷியன்ஸை ஆராய்ச்சி பண்ணி பார்க்க மாட்டேங்கிறோம். அதிலே தான் நம்ம இருப்போம். ஏன்னா ஆட்டோ பைலட்டில் ஓடிக்கிட்டு இருக்கேன், என்ன தெரியும், யாருக்கும் தெரியாது. ஆனால் அது எங்கேயுமே கூட்டிகிட்டு போகாது. இட்ஸ் நாட் கோயிங் டு டேக் அஸ் எனிவேர். இட்ஸ் நாட் கோயிங் டு டேக் அஸ் டு த ப்ராமிஸ்ட் லேண்ட்.
God wants us to deal with our issues. தனிப்பட்ட issues. சபை மத்தியில் சில சில என்னது கன்ஃபியூஷன் இருக்கும், சில இஷ்யூஸ் இருக்கும். God wants you to deal with one another. Forgive one another. என்ன மாதிரி ஊழியம் செஞ்சாலும் பரவாயில்ல சார், ஆனால் you must learn how to forgive. Forgive. இந்த unforgiveness தான் நம்மளுக்கு இந்த கசப்பு உண்டாக்கும். இந்த கசப்பு, ஏன்னா Cain killed Abel because of bitterness. இந்த கசப்புனால தான் காயன் ஆபேலை கொன்னான். You see where it leads to? ஒரு நல்ல ஸ்பிரிட் இருக்காது, நல்ல ஒரு யூனிட்டி இருக்காது, ஒன்றாக முன் சொல்ல முடியாது. பிகாஸ் ஆஃப் வாட்? அங்கே உள்ள வந்து இஷ்யூஸ் இருக்குது. ஆக்கான், இந்த ஆக்கான் உள்ள வேலை பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஸோ யூ ஹேவ் டு ஃபைட் அகேன்ஸ்ட் ஏக்கன். நம்ம ஆக்கானுக்கு நம்ம சண்டை போடணும். ஆண்டவர் என்ன சொன்னார் ஆக்கானுக்கு? அந்த குடும்பத்தை எரிச்சிருன்னு சொன்னார். burn the whole family. They cannot. இவங்களை வச்சுக்கிட்டு நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. இந்த மாதிரி புத்தி வச்சுக்கிட்டு ஒன்றும் செய்ய முடியாது. யோசுவா ஆக்கானை கொல்ற வரைக்கும் அவங்க ஏஐயை மேற்கொள்ள முடியல. They cannot. So I got one message for you today. If you want to move forward together, if you want to advance together as a church, ஒரு சபையாக நம்ம வந்து முன் செல்ல போகிறோன்னா, deal with your issues. God wants to take you to another level. அடுத்த பிளாட்டோக்கு எடுத்துகிட்டு போக போகிறாரு, அடுத்த எல்லைக்கு கொண்டு போக போகிறாரு. இந்த எல்லை வந்து ஒன்றும் பயங்கரமான எல்லை. மேபி இது வரைக்கும் நம்ம வேறு மாதிரி இருந்திருக்கலாம், இது வரைக்கும் ஆண்டவர் வந்து கண்டிப்பாக வழி நடத்தி இருப்பார். ஆனால் இப்போ இன்னொரு சூழ்நிலைக்கு கொண்டு போக போகிறாரு, இன்னொரு மேலான காரியத்துக்கு கொண்டு போக போகிறாரு. God is not done with you. God wants to take you to another level. So another level needs another consecration. அடுத்த எல்லைக்கு போனோன்னா அடுத்த சீர்படுத்தல் இருக்குது. அது செஞ்சு முடிச்சோன்னா ஆண்டவர் அடுத்த எல்லைக்கு உங்களோட விடுதலை, உங்களோட இந்த விடுதலை எல்லாமே இந்த மாதிரி விஷயத்தில் தாங்கி கொண்டு இருக்குது, மாட்டிக்கிட்டு இருக்கு. இட்ஸ் டிபெண்டன்ட் ஆன் ஆல் திஸ். Work towards it. Hallelujah. Don't be afraid. And நீங்கள் பயப்படாதீங்க. நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்கலாம். You can ask God. ஆண்டவரே, எனக்குள்ளே இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருக்குதா? என்னோடய ஃபேமிலிக்குள்ளார இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குதா? என்னோடய சபையில் ஏதாவது பிரச்சனை இருக்குதா? நான் யாராவது அவங்க புண்படுத்தி இருக்கிறேன்னா? Sometimes we don't know. ஸோ when we ask God, ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கணும். தனிப்பட்ட வகையில் ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். பரிசுத்த ஆவியே இனி ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். நம்ம ஆராய்ச்சி பண்ணால் கண்டிப்பாக நம்ம ஆராய்ச்சி பண்ணால் வேலை செய்யாது. சில நாள் நம்மளே ஆராய்ச்சி பண்ணி பார்த்துடுறோம். நம்மளோட இருதயம் நம்மளே வஞ்சிச்சிடும். we cannot. பரிசுத்த ஆவி தான் முடியும். பரிசுத்த ஆவி தான் உள்ளே ஸ்கேன் பண்ணி பார்ப்பார் எல்லாத்தையும். ஏதோ இருக்குது. அவரோட சிடி ஸ்கேன் எத்தனை பேர் போயிருக்கீங்க? சிடி ஸ்கேனுக்கு போனவங்களுக்கு உங்களுக்கு தெரியும், அது ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணி பார்க்கும். ஏதாவது சின்ன கோளாறாக இருக்கும், அதை கண்டுபிடிச்சிரும். அந்த மாதிரி God wants to scan us with His Holy Spirit. But you must allow. நீங்கள் allow பண்ணணும். நம்ம allow பண்ணால் தான் ஆண்டவர் ஸ்கேன் பண்ணி பார்ப்பார். And then you will see, the moment you get through all this, you will see a breakthrough. You may even see healing in your life. உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் தனிப்பட்ட ஒரு சுகத்தை கொடுப்பார். இவ்வளோ நேரம் சில நோய்கள் இருந்திருக்கலாம். இந்த நோய்கள் எல்லாமே எதை பிடிச்சிட்டு இருக்கு? கசப்பு. Some of this sickness, it is because of the bitterness. ரொம்ப கசப்பு, வாழ்க்கையில் ரொம்ப கசப்பு. இந்த கசப்பு நிறைந்து அதை ஒன்றும் லெட் கோ பண்ணல. God wants us to let go. I want you to stand to your feet. எல்லாரும் நம்ம எழுந்திரிச்சு நிற்போம். And I want you to reflect. நீங்கள் கண்ணை மூடி, ஆண்டவரே என்னோட இருதயத்தை ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். எனக்கு இந்த மாதிரி சில காரியங்கள் இருக்குதா?
நான் சபையோட தரிசனத்தை நான் பிடிச்சு நான் ஒன்றாக போகலான் இருக்கேன், ஒன்றாக நடக்கலான் இருக்கிறேன். ஆனால் என்னோடய வாழ்க்கை இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் உங்களுக்கு தவறாக இருந்தால் ஆண்டவரே அதை எடுத்து போடுமான்றே, எடுத்து காட்டும் ஆண்டவரே. எனக்கு மன்னிக்க முடியாமல் ஒரு ஏதாவது ஒரு இஷ்யூஸ் இருந்தால் ஆண்டவரே சொல்லுங்கள். ஐ டோன்ட் வாண்ட் டு ஹோல்ட் திஸ். இதெல்லாம் பிடிச்சிக்கிட்டு இருக்க முடியல எனக்கு. ஐ கேனாட். ஐ வாண்ட் டு லெட் கோ, பட் ஐ டோன்ட் நோ ஹவு டு லெட் கோ. இதை விடணும்னு இருக்கிறேன், ஆனால் இப்படி விடணும்னு தெரியல. சர்ச், யூ கேனாட் லெட் கோ ஒன்லி பை த ஹெல்ப் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவி கொடுத்தாதான், பரிசுத்த ஆவி அங்கே வேலை செஞ்சாதான் நம்ம லெட் கோ பண்ண முடியும். ஆஸ்க் த ஹோலி ஸ்பிரிட் டு டீல். Ask the Holy Spirit to deal. இதுக்கு தான் இயேசு கிறிஸ்து வந்தார். நம்மளோட பாவத்தை எல்லாமே அவர் மன்னிச்சிட்டாரு. The Bible says, if you don't forgive, your sins will not be forgiven. நீ மன்னிக்காவிட்டால், நீ அப்படியே மன்னிக்காம விட்டுட்டேன்னா உன்னோட பாவம் அங்கே மன்னிப்பு இல்லை. Lord Father, I pray, oh God, Lord, deal with us, oh Lord. ஆண்டவரே, எங்களை ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. ஆண்டவரே, எங்களை ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. நம்மளுக்கு என்ன மாதிரியான இஷ்யூஸ் இருக்குது, என்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. I cannot let go. ரொம்ப கஷ்டமா இருக்குது எனக்கு. எப்படி என்னோட கணவரை மன்னிக்க முடியும்? அவர் இந்த மாதிரி காரியத்தை செஞ்சிட்டாரு, இந்த மாதிரி தவறு பண்ணிட்டாரு. என்னோட அப்பாவை எப்படி எனக்கு மன்னிக்க முடியும்? ஆண்டவரே, என்னைய பல தடவை கைவிட்டார். But God wants to forgive. He wants you to forgive. ஆண்டவர் சொன்னாரு, என்னோட கிருபை உனக்கு இருக்குது, நான் கொடுத்துருக்கிறேன். You can. உனக்கு முடியும். Your next breakthrough is in your forgiveness. Oh Lord Father, deal with us, oh God Father. Speak to us. எங்களோட பேசும் ஆண்டவரே, எங்களோட பேசும் ஆண்டவரே. நம்மளோட சிந்தனை, இருதயம் எல்லாத்தையும் எடுத்து ஆராய்ச்சி பண்ணி பாருங்க ஆண்டவரே. Give us, oh God, the grace to forgive. உம்முடைய கிருபையை தாரும் ஆண்டவரே, நம்ம மன்னிக்கிறதுக்கு. We want to forgive, Lord. We want to forgive, Lord. It's very difficult. ஐயோ, எனக்கு பிடிச்சிருக்க முடியல ஆண்டவரே, எனக்கு பிடிச்சிருக்க முடியல, கஷ்டமா இருக்குது. Some of us have so much of ego. நம்மளுக்கு ரொம்ப ஈகோ சில பேருக்கு. ஓ, எப்படி முடியும், எப்படி முடியும், எப்படி நான் அவங்க கிட்ட மன்னிக்க முடியும், மன்னிப்பு கேட்க முடியும்? அவங்களுக்கு என்ன வயசு, எனக்கு என்ன வயசு? It doesn't matter. God is more interested with your heart. ஆண்டவருக்கு என்ன முக்கியம்? உம்முடைய இருதயத்தை முக்கியம். உம்முடைய இருதயம். Follow God wholeheartedly. முழு மனதோடு, முழு மனதோடு ஆண்டவர் கேட்கிறார், முழு மனதோடு. அப்பா, அம்மாக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த நாளிலே உள்ளான மனிதனுக்குள்ளாக இருக்கிற சிக்கலை, எண்ணத்திலே, உள்ளத்திலே பலவிதமான காரியம் இருக்கலாம். ஒருவரை அறிவீர். எங்களுக்குள்ளே சோர்வுகள், சந்தேகங்கள், நம்பிக்கை இல்லாத காரியம், அதெல்லாம் எங்களை விட்டு நீங்கும்படி என்று பேசினீர். காலைக்குள்ள இருந்த அதே ஆவி எல்லாம் கூடும். கர்த்தர் மேலும் முழு இருதயத்தோடு நம்பக்கூடிய இருதயத்தை எங்களுக்கு தருகிறதுபடியா ஸ்துதிக்கின்றேன். கரங்களை உயர்த்துங்கள் எல்லாரும். ஆண்டவரை முழு மனதோடு நம்பினால் அவன் நமக்கு சொன்ன வாக்கு தத்தத்தை நாம் சுகந்தரிக்க முடியும். முழு இருதயத்தோடு கர்த்தரை நம்புகிற மனிதன் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வார். ஒருவேளை உங்களுக்குள்ளே சந்தேகம் இருக்கலாம், ஒருவேளை இது நடக்குமா என்று நினைக்கலாம். இந்த ஆண்டவர் டீல் பண்ணியிருக்கிறார்.
இன்று ஆண்டவர் டீல் பண்ணிக்கிறாரு. ஆண்டவர் சொல்ற வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுங்கள், முழு இருதயத்தோடு நம்புங்கள், உங்கள் வாழ்க்கையில நிச்சயமாக நன்மை நடக்கும். ஹல்லேலூயா. தேவன் நிச்சயமாக செய்வார். காலைப்பு சொன்னது போல் செய்க, நிச்சயமாக நடக்கும். அதை சுதந்தரித்துக் கொள்வேன். தேவன் எனக்கு செய்வார், அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அந்த வார்த்தை காலைப்பை அவன் கட்டி எழுப்பக்கூடிய வார்த்தை. நீங்கள் உங்களுக்குள்ளே ஒரு என்கரேஜ்மெண்ட், ஒரு தூண்டுகோல், ஒரு ஆற்றலை நீங்கள் கட்டி எழுப்ப வேண்டும். சந்திக்கப்படாமல் நம்புங்கள், கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வாராக. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஒரு பலத்த கரங்களை தட்டுவோம். நான் கூட்டத்தை முடிக்கிறதுக்கு முன்பதாக ஒரு காரியம் சொல்ல விரும்புகிறேன். நாம் அடுத்த வாரத்தில் 4 மணிக்கு இங்கே யாரும் வந்துடாதீங்க. திரும்ப சொல்கிறேன், 4 மணிக்கு இங்கே வந்துடாதீங்க. காலையிலே 6:30 மணிக்கு நம் சேர்ச்சி முன்னுக்கு தான் ஆராதனை. சேர்ச்சி முன்னுக்கு அந்த திடல் இருக்குது, அங்கே 6:30 மணிக்கு ஆராதனை. எத்தனை மணிக்கு வரணும்? 6:45, 7 மணி, 7:30 மணிக்கா? 6:30 மணிக்கு ஆராதனை. நீங்கள் 6:30 மணிக்குள்ளே முன்னுக்கு வந்துடணும் குடும்பமாக. ஹல்லேலூயா. ஆனால் முன்னுக்கு வந்துடுங்க. ஞானஸ்தானம் உள்ளவங்க ரெடியாக இருங்க. ஸோ நாளைக்கு அடுத்த வாரம் ஆராதனை இங்கே 4 மணிக்கு நடக்காது. நீங்கள் வந்தீங்கன்னா நான் இருக்க மாட்டேன். நீங்கள் சொந்தமாக ஜோம் பண்ண போடும். அதனால் மறந்துடாதீங்க. உங்களுக்கு கூப்பன் கொடுக்கப்படும். அந்த கூப்பன் எடுத்து நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஸோ உங்களுக்கு திருவிருந்து இருக்குது. நம்ம வரும்போது உங்களுக்கு அந்த திருவிருந்து கப்பு கொடுப்பாங்க. எடுத்து நசுக்கி வச்சிடாதீங்க. திருவிருந்து நேரத்தில் நம்ம எல்லாரும் ஒன்றா எடுப்போம். சைனீஸ், தமிழ், நேபாள், ஆங்கிலம், அவுட்ரீச் எல்லாமே கெதை பண்ணுவாங்க. அதனால் எல்லாம் உற்சாகத்தோடு வருவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வெள்ளிக்கிழமை குட் ஃப்ரைடே மறந்துடாதீங்க. இங்கேருந்து அந்த பக்கம் போனீங்களா, அங்கே யூஆ ஸ்கூல் முன்னுக்கு நம்முடைய கட்டடம் ஒன்று இருக்குது, தொங்க கடை மேலே நம்முடைய ஆராதனை. ஸோ தமிழ் பகுதி அங்கே நடக்கும், இங்கே ஆங்கிலம் நடக்கும். அதனால் வெள்ளிக்கிழமை குட் ஃப்ரைடே எங்கே வரணும்? அங்கே பக்கம். அப்படி தெரியாடி பக்கத்தில் கேட்டுக்கிங்க. ஸோ 2 முக்கியமான ஆராதனை இருக்கு, கலந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. நம்ம தேவ செய்தியை கொண்டு வந்த பாஸ்டர் அவருக்கு ஒரு கைகளை தட்டி ஆண்டவருக்கு மையப்படுத்துவோம். நம்ம எல்லாரும் வானத்துக்கு நேராக கைகளை உயர்த்தி, நம்மை உண்டாக்கின தேவன் நமக்கு ஒத்தாசை வரும் பர்வதமாக இருக்கிற கிறிஸ்துவை மேலே உங்களுடைய கண்களை பதிய வையுங்கள். இன்று அவர் உங்கள் தேவைகளை சந்திக்க போகிறார். இந்த வாரம் முழுதும் நன்மை நடக்கும். இந்த வாரம் முழுதும் ஒரு மாற்றம் உண்டாகும். இந்த வாரம் முழுதும் தேவனின் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார் என்று போங்கள். ஹல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை மன்னித்து உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கினார். எல்லாரும் சொல்லுவோம், எல்லாரும் சொல்லுவோம். பிதாவுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவர் அன்யோன்ய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் சதா காலமும் இருப்பதாக என்று சொல்லி ஷலோம் என்ற வார்த்தை உங்கள் மேலே அறிக்கையிட்டு உங்களை ஆசீர்வதித்து அனுப்புகிறேன்.